அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நாங்கள் இரவு சாப்பாடு தான் உங்களுக்கு நாங்கள் சமைச்சு காட்ட போறோம். அதுவும் வந்து இன்றைக்கு நான் வந்து நிறைய நாளைக்கு பிறகு வந்து கோதுமை மாவுல வந்து புட்டை வைக்க போறேன். அவிச்ச கோதுமை மாவு வச்சு இன்றைக்கு புட்டை வைக்க போறேன். அதோட வந்து நண்டு கறியும் தான் இன்றைக்கு வந்து எங்களை விட்ட இரவு சாப்பாடு. அதைத்தான் இந்த காணொலியை நீங்க பார்க்க. அதோட எங்களோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோனே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அவிச்ச கோதுமை வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதாவது கோதுமையை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள நாங்க தேவையான அளவு உப்பு போடுவோம். உப்பு போட்டுட்டு கொதித்த தண்ணி, நல்லா சூடா நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதை விட்டு நல்லா வடிவாக கிண்டி எடுப்போம். தண்ணி விட்டா வந்து மா வந்து களியா போயிடும். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா தான் நாங்கள் விட்டு கிண்டி எடுக்கணும் இந்த புட்டு தடியால. ஏன்னு சொல்லுங்க, அப்ப வெள்ளமா வந்து பக்கன தண்ணிய வந்து இழுத்துடும். அரிசிமா மாதிரி இல்லை. வெள்ளமா புட்டுண்டா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே வெள்ளமா புட்டுண்டா அரிசிமா புட்டையும் விட பிடிக்கும். நல்லா தெரியுமா? இந்த வெள்ளமா புட்டு வாழைப்பழத்தோட சாப்பிட்டாலே நல்ல டேஸ்டா தான் இருக்கும். கறியே தேவையில்லை. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வேலையை தான் நாங்க எடுக்க பிளான் பண்ணினாங்க. கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதெல்லாம் ஆக இருந்துட்டு நல்ல வடிவம் கிண்டி எடுப்போம். மழை தூரி தூரி விட்டது. இப்படித்தான் மதியம் சமைக்க மழை வந்துட்டுது. அதான் என்ன செய்யலாம், எடுப்போமோ விடுவோமோன்னு யோசிச்சு வேண்டிய. இப்ப பார்த்தா மழை இல்லை. இப்ப பக்கண்டு எடுப்போம் வந்துட்டு வந்தாச்சு. கோதுமை மாவு வந்து நான் மதியமே அவிச்சு வச்சுட்டேன். அதெல்லாம் என்ன ஈஸியா இருக்குது. சரி, இப்ப புட்டுக்கு வந்து மா கிண்டியாச்சு. இப்ப வந்து நாங்க புட்டுக்கு வந்து மா கிண்டியாச்சு. இது கொஞ்சம் மாறட்டும். நாங்கள் அதுக்கு இடையில என்ன செய்ய போறோம்னு சொன்னா தேங்காய் திருவ போறோம். சரி, இப்ப மா கொஞ்சம் மாறட்டும். அதுக்கிடையே நாங்க தேங்காய் திருவிட்டு வருவோம். தேங்காய் உடைக்க போறேன். என்ன விலை தேங்காய் விலைதான். எங்களை விட தென்னை மரங்கள் நிக்கிறபடியா தேங்காயில விலை வந்து உண்மையான தெரியாது. ஆனா இப்ப விலை கூடிட்டு தான் சொல்லி நம்ம 200 ரூபாய், 150 ரூபா, 150 ரூபாண்டு. ஆனா எனக்கு உண்மையா என்ன விலை விற்குதுன்னு தெரியாது. தேங்காய் வந்து உடைச்சாச்சு. கொஞ்சம் சொத்தியா தான் உடைஞ்சிட்டு பரவாயில்ல. புட்டுக்கு திரும்ப தேங்காய் திருவுறதுல கொஞ்சம் கஷ்டம்தான். அது இந்த திருவையில என்னோடைய பரவாயில்ல, நின்று கொண்டே திருவலாம். மற்ற திருவையில இருந்துதான் இருக்க வேண்டிய வேலை. பாத்தீங்களோ என்னத்துக்கு தேங்காய் பூ? புட்டுக்கு தேங்காய் பூ போட்டு அவிச்சாதான் டேஸ்டா இருக்கு. ஓகே, இப்ப நாங்க புட்டை வந்து கொத்துவோம். சரியா? மா வந்து ஆறிட்டுது. அப்ப அடுப்பு மூடியாச்சு. நாங்கள் கொத்துவோம். இந்த சுளவுல போட்டுதான் கொத்தணும். கையால எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஆக தண்ணி விட்டீங்கன்னு சொன்னா புட்டு வந்து களியா இருக்கு. மேக்சிமம் புட்டுனால முறையளவு சமாளிக்க, கோதுமை மா வந்து சமாளிக்காது. களிதான் தண்ணி ஊடின. அடுப்பு வந்து மூட்டி இருக்குது.
சுலவில் போட்டு சுலவில் போடுவோம். அப்படி ஒரு புட்டு கொடுத்துடா பார்த்தீங்களா? சுலவில் போட்டு கோதுமை போட்டு சுற்றி தான் எடுக்கும். இந்த பாட்டு மேத்தான் பொட்ட விற்க தெரிஞ்ச தெரிந்தா சொல்லு ஈரனமே வேணா வந்த தேவதைய அல்லு. கொட்டியாச்ச போட்டு கொட்டி முடிஞ்சு பக்கம் ஒத்தில் கையாலே உருத்தோணும். புட்டு வந்தா கட்டியா கூட. ஓ, சில பேருக்கு தூளா இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு கட்டியா இருந்தா பிடிக்கும். ஒவ்வொரு மேட்ச். இப்ப நாங்க புட்டெல்லாம் கொத்தியாச்சு. இனி அவிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா தேங்காய். சரியா? தேங்காய் பூ போட்டு ஒருக்கா கலந்து இருக்கும். தேங்காய் பூ போடாமலும் அவிக்கலாம் தான். நான் தேங்காய் பூ போட்டே அவிக்கிறேன். டேஸ்டா இருக்கும். மற்ற புட்டு வந்து பழுதா போகாது, நாளைக்கும் சாப்பிடலாம். அவிச்சு செய்யற அப்படியா? தேங்காய் பூ அவிச்சா அப்படியே வைக்கலாம். சரியா? அது பெரியதாங்கால நாங்க பானையை வைப்போம். சரி, புட்டை நீத்து படிக்க போட்டு கோதுமை புட்டை வந்து அமர்த்தி போடக்கூடாது, மேலாலதான் போடணும். அமர்த்தி போட்டா அவியாது காண்டி மேலாலேயே போடுவோம். ஈரம் வந்து ஆவி வந்து வராது. அதுக்காண்டி. ஓகே, கொதிச்சிட்டுது, ஆவி வரக்கு தண்ணி. இப்போ நாங்கள் புட்டை வைப்போம். ஓகே, இப்போ புட்டை அவியட்டும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் புட்டை அவிஞ்சிட்டுதோன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி தட்டி பார்த்தா தெரியும் புட்டை அவிஞ்சிட்டுதோன்னு. கையில் ஒட்டாது. இது நல்லா அவிஞ்சிட்டு வெள்ளமா புட்டு ரெடி. பாப்போம். சரியான சூடு. இதான் புட்டு, வெள்ளமா புட்டு. புட்டு வெள்ளமா புட்டு அந்த மாதிரி வந்துட்டு சுடு. சரியா? இப்ப நாங்க புட்டு பானை இறக்கி வைப்போம். இப்போ வந்து சூப்பரா புட்டை அவிச்சாச்சு. அதுவும் வெள்ளமா புட்டு நல்லா அவிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் களி மினிஞ்சு. ஆனா புட்டை இப்படியே வைக்க கூடாது. புட்டை வந்து வெள்ளமா புட்டை இப்படியே வைக்க கூடாது, உருத்தி விடும். இல்லாட்டிக்கு வந்து ஒட்டும். இப்போ நீங்க கரண்டி அல்லது புட்டு தடியால இப்படி இப்படி தட்டி விடுங்க. நான் கையாலே தட்டி விடுறேன். ஓகே, வெள்ளமா புட்டு ரெடி. ரெடி. மென்மையான சுவையான வெள்ளமா புட்டு ரெடி. இப்ப நான் புட்டு வந்து சாப்பிட போறேன். அதுவும் வந்து நான் என்னத்தோட சாப்பிட போறேன்னு சொன்னால் மதியம் வச்ச நண்டு குழம்பும் பொரிச்ச மீனும்.
நண்டு குழம்புக்கும் புட்டுக்கும் எப்படி இருக்கும்? செமையா இருக்கும். செமையா தான் இருக்கு. அப்படியே குழம்ப விட்டுட்டு சாப்பிட போறேன். இப்ப எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்கு புட்டும் நண்டு கறியும் சொல்லி. ஏன்னு சொன்னா நிறைய நாளாச்சுல வெள்ளமா புட்டு சாப்பிட்டு இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். உண்மையா வந்து நல்ல டேஸ்டா தானே இருக்கு. அது நண்டு குழம்புக்கு வேற லெவலா இருக்கு வெள்ளமா புட்டு. அவரோட பொரிச்ச மீனையும் வச்சு சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு. சுட சுட புட்டும் நண்டு குழம்பு வந்து நீங்க சாப்பிட எனக்கு வாய் ஊறுது. வேற லெவல். உண்மையை சொல்ல போனா வெள்ளமா புட்டு இன்றைக்கு தான் இந்த புட்டு நல்லா வந்திருக்கு போல எனக்கு தெரியுது. ஏன் சொல்லுங்க புட்டுல வகையே தெரிஞ்சது. முதல்ல ஒரு அவிச்சேன் நான். அவிக்க புட்டெல்லாம் நீட்டுப்பட்டியில எல்லாம் ஒட்டி கொஞ்சம் தண்ணி ஊடிட்டுது. அதாலதான் நான் முதல்ல புட்டுக்குள்ள கேட்க சொன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா விடணும். நான் அரிசி மா புட்டுக்கு விடுற மாதிரி நிறைய தண்ணியை விட்டு குழச்சி விட்டு புட்டு வந்து களித்தன்மையா இருந்தது. இன்றைக்கு வந்து நல்ல சொறுசொறுப்பா இருக்கு. பாத்தீங்களா கொஞ்சம் கூடி ஒட்டு தன்மையில நல்ல சொறுசொருன்னு இருக்கு புட்டு. எப்படி இருக்கு புட்டு? இன்றைதான் நல்லா வந்திருக்குது. நான் சாப்பிடு வந்தேன். இதே மாதிரி நீங்களும் வெள்ளமா புட்டா வச்சு நண்டு குழம்பும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இதோட நான் கருவாட்டு பொரியல் நல்ல பொரியல்னாங்க. இந்த புட்டுக்கு வந்து வேற ஒன்றுதான் இன்னைக்கு செய்யறதா இருந்தனாங்களே என்ன வேற ஒரு இதுதான் செய்ய வேண்டாம். அதுக்கு மழை வந்து குழப்பிட்டுது. அதால எங்களால் செய்ய முடியல. இன்றைக்கு வந்து மதியம் வச்ச நண்டு குழம்போடையே நாங்கள் இரவு சாப்பாடு முடிச்சிட்டோம். இன்னொரு நாளைக்கு நாங்கள் கட்டாயம் இந்த வெள்ளமா புட்டுக்கு வேற ஒன்று வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டா இருக்குமே. என்ன ஒரு தனி டேஸ்டா இருக்கும். அதை நாங்கள் செய்து காட்டுவோம். இதோட எங்களோட வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். எங்களோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கணும். பாய்.